கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे। ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனம். एसाया का 22वां अध्याय का 22वां वचन। और मैं दाऊद के घराने की कुंजी उसके कंधे पर रखूँगा और वह खोलेगा और कोई बंद न कर सकेगा, वह बंद करेगा और कोई खोल न सकेगा। पर இன்னைக்கு நம்ம தாவீதினுடைய திறவுகோலை பற்றி பார்க்க போறோம். आज हम दाऊद के कुंजी के बारे में देखेंगे। இந்த திறவுகோல் என்ன? ये क्या है? ये कुंजी क्या है? இத பற்றி கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? इसके बारे में परमेश्वर ने क्या कहा है? ஏன் இந்த திறவுகோலை பற்றி அவர் பேசிட்டு வர்றார்? और क्यों इस कुंजी के बारे में बोलता है? தாவீதின் திறவுகோல் கர்த்தருடைய தோள் மேல் வைத்திருக்கிறாங்களாம். और दाऊद की कुंजी जो है परमेश्वर के कंधे पर रखी है। அது என்ன விதமான சாவிகள்? वो किस प्रकार के चाबियां हैं? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் प्रकाशित वाक्य के 3 अध्याय அதுல 7 वचனத்தை வாசித்தீங்க அப்படினா उसमें 7वें वचन को अगर पढ़ेंगे तो வாசிக்கலாம். पढ़ेंगे। और फिलदेल्फिया की कलीसिया के दूत को यह लिख कि जो पवित्र और सत्य है और जो दाऊद की कुंजी रखता है, जिसके खोले हुए को कोई बंद नहीं कर सकता और बंद किए हुए को कोई खोल नहीं सकता, वह यह कहता है कि பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அந்த திறவுகோல் யார்கிட்ட இருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னா वो कुंजी किसके पास है करके कलाम அது कहती है। யெகோஷுவா கையில இருக்குதா. वो यहोशुआ के हाथ में है। அவர் திறந்தா அது யாரும் பூட்ட முடியாது. ये उसने खोला तो कोई बंद नहीं कर सकता அவர் பூட்டினா அது யாரும் திறக்க முடியாது. और उसने बंद किया तो कोई खोल नहीं सकता। இது எந்த கதவு? ये कौन सा द्वार है? இது தாவீது ராஜாவுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய கதவா? ये दाऊद राजा के महल का द्वार है क्या? அல்லது ஏதோ சுரங்க வீடு வச்சிருக்காரா? या फिर कोई गुप्त घर रखा है क्या? இத குறித்து பார்க்கும்போது इसके बारे में जब देखते हैं இது ஒரு ஆவிக்குரிய கதவு. ये एक आत्मिक द्वार है। இந்த ஆவிக்குரிய கதவுக்கு ஆவிக்குரிய சாவியை பற்றி பேசிட்டு இருக்கிறார். और इस आत्मिक द्वार के लिए आत्मिक चाबी के बारे में बात करता இந்த है। ஆவிக்குரிய கதவு எதுன்னு தெரிஞ்சிட்டுனா अगर ये आत्मिक द्वार कौन सा है करके मालूम पड़ गया எந்த तो ரூமுடைய சாவின்னு நமக்கு தெரிஞ்சிரும். और किस रूम का चाबी है करके हमें मालूम पड़ जाएगा। இந்த முதல்ல நம்ம தாவீதை பற்றி பார்க்கலாம். अब हम दाऊद के बारे में देखेंगे। இந்த தாவீதுக்குள்ள பேருக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்குது. इस दाऊद नाम के अंदर ही बहुत सारे गुप्त बात हैं। இந்த டேவிட் அப்படிங்கிற வார்த்தையில दाऊद इस शब्द के अंदर இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டேவிட் பேர் வச்சிருக்கிறோம். आज बहुत सारे लोग हमने ऐसे नाम रखा है दाऊद करके। அந்த டேவிட்ங்கிற பேருக்கு மட்டும் நீங்க அர்த்தத்தை பாத்தீங்கன்னா अगर दाऊद इस नाम के लिए आपने मतलब को अगर समझ लिया ரொம்ப அதிசயமா இருக்கும். बहुत अद्भुत होगा। இந்த டேவிட்ல வந்து மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு ஹீப்ரூல. हिब्रू में दाऊद के नाम लिखते समय 3 अक्षर आती है। அதுல முதல்ல டாலேத், पहला दालेत, அப்புறம் வாவ், फिर वाव, அப்புறம் டாலேத். फिर दालेत। இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये तीनों अक्षरों को ही அத தாவீத் அப்படினு சொல்லுவோம். दाऊद करके बोला जाता है। இதுல இந்த நடுவுல இருக்கிற இந்த எழுத்து इसमें जो बीच का जो अक्षर है இது வந்து வாவ்னு சொல்லுவாங்க. इसे वाव कहते हैं। வாவ் என்ன செய்யும்னா वाव क्या करती है? அது இணைக்கும். वो जोड़ती है। அது ரெண்டு காரியத்தை இணைக்கும். दो चीजों को जोड़ती है। அது ரெண்டு எழுத்தை இணைக்கும். वो दो वंश को जोड़ता है। அது ரெண்டு வாக்கியத்தை இணைக்கும். दो वाक्य को जोड़ता है। இங்க ரெண்டு எழுத்து எது இருக்குது? यहाँ पर दो अक्षर कौन सा है? ரெண்டு சைடும் டாலேத் தான். दोनों तरफ दालत है। இந்த டாலேத் அப்படினா அர்த்தம் என்னது? दालत का मतलब क्या है? அதுக்கு அர்த்தம் வந்து வாசல். उसका मतलब है द्वार। இந்த வாவ் என்ன செய்யுதுனா वाव क्या करती है? ரெண்டு வாசலை இணைக்குது. दो द्वार को जोड़ती है। இந்த ரெண்டு வாசலையும் ये दोनों द्वार में ஏன்ஷியன் ஹீப்ரூல நீங்க எழுதுனீங்கன்னா प्राचीन हिब्रू में अगर आप लिखेंगे அத வந்து ட்ரையாங்கிள் ஷேப் போடுவாங்க. वो एक त्रिकोण शेप होता है। இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் ये दो त्रिकोण में இந்த வாவ் வந்து என்ன செய்து இணைக்குது. वाव जुड़ जाती है। இந்த டேவிடுக்குள்ள எப்படி காரியம் இருக்கு பாருங்க. दाऊद के अंदर कैसा बात है देखिए। இன்னைக்கு யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள என்ன இருக்குது? आज यहोशुआ के नाम के अंदर क्या है? அந்த பேருக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குது? उस नाम के अंदर क्या अभिषेक है? அது நீங்க அறியணும்னா उसे यदि आप समझना है இந்த காரியத்தை அறிஞ்சாலே ரொம்ப அருமையா இருக்கும். इस चीज को समझेंगे तो काफी हो जाएगा। இப்போ இந்த தாவீதுங்கிற பேர்ல अब ये दाऊद इस नाम के अंदर ஒரு கணக்கு இருக்கு. एक हिसाब है। என்ன கணக்கு? क्या हिसाब है? ரெண்டு ட்ரையாங்கிள் நீங்க இணைங்க. दो त्रिकोण को जोड़ दो। ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம இணைக்க போறோம். दो त्रिकोण को हम जोड़ने वाले அப்படி हैं। இணைக்கும் போது என்ன ஆகுது? और उसे जोड़ते समय क्या होता है? இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டுருக்கேன். यहाँ पर एक त्रिकोण है இன்னொரு ட்ரையாங்கிள் நான் மாத்தி போடுறேன். और एक त्रिकोण को मैं उल्टा लगाता हूँ। இது டேவிடுடைய ஸ்டார்னு சொல்லுவாங்க. इसे दाऊद की तारा करके कहते
कहते हैं। இது 6 முனை நட்சத்திரம். ये 6 कोने वाला तारा है। இதுதான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஃபிளாக்ல ஓடிட்டு இருக்குது. यही आज इजराइल के झंडे पर है। இஸ்ரேல் ஃபிளாக் நீங்க பாத்தீங்கன்னா इजराइल के झंडे पर गौर करेंगे, இந்த டேவிட் ஸ்டார் தான் நீங்க பார்க்க ये முடியும். दाऊद का तारा ही वहां पर है। இந்த டேவிடுடைய ஸ்டார் என்ன? ये दाऊद का तारा क्या है? இந்த டேவிடுடைய ஸ்டார் யெகோஷுவா தான் டேவிடுடைய ஸ்டார். यहोशुआ ही दाऊद का तारा है। பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 12वां अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वां वचन को पढ़ेंगे। 12-16। मुझ यीशु ने अपने स्वर्गदूत को इसलिए भेजा कि तुम्हारे आगे कलीसियाओं के विषय में इन बातों की गवाही दे। मैं दाऊद का मूल और वंश और भोर का चमकता हुआ तारा हूँ। பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறார். பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है இவர் பிரகாசமான நட்சத்திரம். ये प्रकाशवान तारा है பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம். और प्रकाशवान तारा है। he is a morning star. वो ज़बोर का तारा है। இந்த தாவீதுனுடைய ஸ்டார் எடுக்கும்போது दाऊद के तारा को ले लेंगे तो அது அவர்தான் குறிக்குது. वो उसके बारे में ही दर्शाती है। யெகோஷுவா தான் குறிக்குது. यहोशुआ को ही दर्शाती है। அவர் சொல்றார் பாருங்க, वो कहता है நான் தாவீதுனுடைய मैं दाऊद का, அவருடைய வேரும் उसका जड़ அவருடைய சந்ததியுமாய் இருக்கிறேன். और उसका संतान हूँ। இந்த தாவீதுக்கு வேரும் யெகோஷுவா தான். इस दाऊद का जड़ भी यहोशुआ है தாவீதுடைய வம்சமும் யெகோஷுவா தான். और दाऊद का वंश भी यहोशुआ है। அது எப்படி? वो कैसा है? லாஜிக்கலி அது சரியா வராது. ये लॉजिक में सही नहीं है லாஜிக்கல் படி வேதம் நடக்காது. और लॉजिक के हिसाब से कलाम नहीं चलता। சயின்ஸ் படி வேதம் நடக்காது. विज्ञान के हिसाब से कलाम नहीं चलता। சயின்ஸ் படி பார்த்தோம்னா इस विज्ञान के हिसाब से देखेंगे तो யார் the gravitational force வந்து वो जो खींचने की जो सामर्थ्य है அது நல்லா நம்மள பிடிச்சு வைக்குது. वो हमें पकड़ कर रखती है। ஆனா சயின்ஸ் தான் அப்படி சொல்லுது. इतिहास साइंस ऐसे कहता है। ஆனா நம்ம என்ன பிலீவ் பண்றோம்? लेकिन हम क्या विश्वास करते हैं? யோசுவா வரும்போது यहोशुआ जब आएगा நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम उठा लिए जाएंगे இந்த gravitational force நம்மள ஒண்ணு செய்யாது. और इस खींच की सामर्थ्य जो है हमें कुछ नहीं कर सकती। ஏனோக்கு ஒண்ணு நடக்கல. हनोक को कुछ कर नहीं पाया। எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது சயின்ஸ் வேலை செய்யல. और एलिया जब उठाए लिया गया तब ये साइंस काम नहीं किया। அப்ப நம்மளும் எடுத்துக்கொள்ளப்படும் போது तो जब हम भी उठाए लिए जाएंगे அங்க சயின்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். वो विज्ञान वहां पर असफल होगा। சோ இந்த டேவிடுடைய வேரும் அவர்தான். दाऊद का जड़ भी वही है। டேவிடுடைய பிள்ளை அவர்தான். और दाऊद का पुत्र भी वही है। அதனால தான் பைபிள் சொல்லுது, इसलिए कलाम कहती है அவர் யாரா இருக்காரா? वो कौन है? தாவீதின் குமாரனா இருக்கிறார். दाऊद का पुत्र है। தாவீதினுடைய குமாரனும் அவர்தான். दाऊद का पुत्र भी वही है। தாவீதினுடைய வேரும் அவர்தான். दाऊद का जड़ भी वही है। இந்த தாவீதுங்கிற பேருக்குள்ள ये दाऊद इस नाम के ஒரு अंदर காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். एक बात को परमेश्वर ने छुपाया முதல் है। காரியம் என்ன அப்படின்னா, सबसे पहला क्या है? அங்க தாவீதுனுடைய நட்சத்திரத்தை நீங்க பார்க்கலாம். दाऊद के तारा को आप देख सकते हैं। இது இஸ்ரேல் பிளாக்ல இன்னைக்கும் பறக்குது. और ये आज भी इजराइल के झंडे में है। ரொம்ப அருமையான காரியம் பார்த்துடுங்க. अद्भुत चीज है। நீங்க கொஞ்சம் இந்த ஹீப்ருக்குள்ள கொஞ்சம் நீங்க வந்தீங்க அப்படின்னா, थोड़ा सा अगर हिब्रू के अंदर आ गए ना, நீங்க ரொம்ப அதிகமா நல்ல கர்த்தருக்குள்ள இன்னும் வளரலாம். आप मसीह के अंदर और बढ़ सकते हैं। பாருங்க இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். एक और चीज को देखेंगे। இங்க பைபிள் இங்க இந்த டயகிராம் பார்க்கும்போது और इस चित्र को देखते समय இந்த ட்ரையாங்கிள் என்ன செய்யுது? இந்த வாவ் என்ன செய்யுது? ये वाव क्या करती है? ரெண்டு ட்ரையாங்கிளை இணைக்குது. ये दोनों त्रिकोण को जोड़ता है। அதாவது ரெண்டு பிரமிடை இணைக்குது. दो पिरामिड को जोड़ता है। ரெண்டு பிரமிடை இணைக்குது. दो पिरामिड को जोड़ता है। பிரமிட் எப்படி இருக்கும்? पिरामिड कैसा होता है? அது இந்த மாதிரி இருக்கும். वो ऐसा होता है। பிரமிட் மேல டாப் கிடையாது அதுக்கு. और ऊपर टॉप नहीं होता। ஆனா டாப் வந்து வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். लेकिन वो टॉप आना है करके हम इंतजार करते हैं। கடைசி காலத்து செய்தி பிரகாரம் आखिरी समय के संदेश के अनुसार இந்த கீழ இருக்கிற இதுதான் பாடி, ये नीचे जो है वही शरीर है, இதுதான் ஹெட்னு சொல்லி பிலீவ் பண்றோம். और ऊपर जो है उसे सर करके हम विश्वास करते हैं। இந்த பாடி யாரு? ये शरीर कौन है? இந்த பாடி தான் பிரைட். ये शरीर ही दुल्हन है। ஹெட் யாரு? और मस्तक कौन है? யெகோஷுவா தான் ஹெட். यहोशुआ ही मस्तक है। சோ யெகோஷுவாவும் இந்த பிரைடும் இணையணும். तो यहोशुआ और दुल्हन जो है जुड़ना है। இந்த ரெண்டு இணையறதுக்கு, दोनों जुड़ने के लिए, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இணையறதுக்கு, ये दोनों त्रिकोण जुड़ने के लिए, ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே ட்ரையாங்கிளா மாறதுக்கு, और दोनों त्रिकोण जो है एक जैसा बनने के लिए அங்க வாவ் தன்னுடைய வேலையை செய்து, वाव अपने काम को करती है। வாவ் என்ன செய்யும்னா, वाव क्या करती है? ரெண்டு ஆணியை இணைக்குது, ரெண்டு ட்ரையாங்கிளை இணைக்குது. दो त्रिकोण को जोड़ता है। அதாவது
மணவாளனி மணவாட்டி இணைக்குது. दुल्हा और दुल्हन को जोड़ती है। இன்னைக்கு நம்ம மணவாட்டி आज हम दुल्हन हैं। நம்மள மணவாளனோடு இணைக்கப்படணும்னா यदि हम दुल्हा से जुड़ना है तो இந்த வாவ் இல்லாம முடியாது. ये वाव के बिना नहीं हो सकता। வாவ்னா என்னது? ये वाव क्या है? வாவ் வந்து ஆணி. वाव खिला है। சிலுவை காட்சி தான் நம்மளை இணைக்கும். वो क्रूस का दृश्य ही हमें जोड़ेगा। நம்ம எதுவரைக்கும் சிலுவைக்கு போகலையோ जब तक हम क्रूस पे नहीं जाते அதுவரைக்கும் நம்ம இணைக்கப்பட முடியாது. तब तक हम जुड़ नहीं सकते। அதுதான் பவுல் சொல்றார். इसलिए पौलुस कहता है கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, और गलातियों का काम 2 अध्याय 20वें वचन में, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस पर मारा गया। சோ இங்க சிலுவை இருக்குது, यहाँ पर क्रूस है, இங்க யோசுவா நமக்காக மரிச்சிருக்கிறார். और यहाँ यहोशुआ हमारे लिए मरे हैं। பவுல் சொல்றாரு, पौलुस कहता है நான் கிறிஸ்துவுடனே கூட मैं मसीह के साथ சிலுவையில் அறையப்பட்டேன். क्रूस पर मारा गया। இந்த சிலுவை என்ன செய்யுதுன்னா ये क्रूस क्या करती है? நம்மள கிறிஸ்துவோடு இணைக்குது. हमें मसीह के साथ जोड़ देता இந்த है। வாவ் என்ன செய்யுதுன்னா ये वाव क्या करता है? நம்மள கிறிஸ்துவோடு இணைக்குது. हमें मसीह के साथ जोड़ देता है। மணவாளனும் மணவாட்டி இணைக்குது. दूल्हा और दुल्हन को जोड़ देता है। சிலுவை காட்சி ரொம்ப முக்கியம். और क्रूस का दृश्य बहुत जरूरी है। அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். वो हमारे लिए मारा गया। எதுவரைக்கும் जब तक நம்ம முதல் வருகையோடு இணைக்கப்படலையோ, और जब तक हम पहले आगमन के साथ जुड़ते नहीं, யெகோஷுவோட முதல் வருகையில यहोशुआ के पहले आगमन में அந்த முதல் வருகையோடு நம்ம இணைக்கப்படலன்னா, जब तक उस आगमन के साथ हम जुड़ते नहीं, அப்ப இரண்டாவது வருகையில இணைக்கப்பட முடியாது. तो दूसरे आगमन में आप जुड़ नहीं सकते। எப்படி இணையணும்? कैसे जुड़ना है? சிலுவையில் அவரோடு இணையணும். क्रूस के साथ, क्रूस में उसके साथ जुड़ना है। முதல் வருகையில என்ன நடந்துச்சு? पहले आगमन में क्या हुआ? அவர் சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டார். वो हमारे लिए क्रूस पे मारा गया। அப்ப அந்த சிலுவையில நம்ம இணைக்கப்படும் போதுதான், वो क्रूस में हम जुड़े जाते तभी, அந்த முதல் வருகையில நம்ம இணைக்கப்படும் போது वो पहले आगमन में जब हम जुड़ते हैं, அவருடைய இரண்டாம் வருகையில நம்ம அவரோடு இணைக்கப்படுவோம். उसके दूसरे आगमन में हम उसके साथ जुड़ पाएंगे। அப்ப இந்த 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 சிலுவை காட்சி என்ன? तो ये क्रूस का दृश्य क्या है? கர்த்தர் சொன்னார், मसीह ने कहा ஒருவன் தன்னுடைய தாயா தகப்பனையாவது, एक व्यक्ति अपने माँ या पिता, சகோதரனையா சகோதரியாவது, भाई या बहन, மனைவியாவது பிள்ளையாவது, पत्नी या बच्चे, அவங்களை வெறுத்து उनको नफरत करके தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் நடக்கிறவன் தான் अपने क्रूस को लेकर अब मेरे पीछे चलने वाला, அவன் என்னுடைய சீஷன் அப்படி சொல்றாரு. वो मेरा चेला है करके कहता அப்ப ஒரு है। சீஷனுடைய தகுதி என்ன? तो एक चेले का क्या काबिलियत ஒரு होना चाहिए? சீஷன் வந்து எல்லாத்தையும் மறக்க வேண்டியிருக்கும். एक चेला जो है सब कुछ उसे भूलना होगा। தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள், माता पिता भाई बहन, மனைவி பிள்ளைகள், बीवी बच्चे, அவனுடைய இடம் முதற்கொண்டு और उसका अपना जगह को भी, அவன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு वो सब कुछ नफरत करके கர்த்தருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கணுமா? वो मसीह के क्रूस को उठाकर चलना है। இந்த சிலுவை எடுக்கிறவங்க தான் और इस क्रूस को उठाने वाले ही அவங்க இரண்டாம் வருகையில போக முடியும். वो दूसरे आगमन में जा सकते हैं। முதல் வருகையின் இந்த சிம்பலை தூக்கணும் நீங்க. और पहले आगमन का जो चिन्ह है उसे उठाना है। அந்த சிலுவை தூக்குறது என்னது? और क्रूस को उठाना क्या है? அவமானங்கள், நிந்தைகள், अपमान, निंदा, பிரச்சனைகள், போராட்டங்கள், समस्याएं और तकलीफें, பலவிதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். और भिन्न भिन्न प्रकार के चीज आपके जीवन में आएंगे। அவருடைய நாமத்தின் निमित्तம் उसके नाम के वजह से நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். सभी लोग आपसे नफरत करेंगे। அப்படி பகைக்கப்படும்போது जब नफरत करते हैं அப்போதான் நீங்க பாக்கியவான்கள் சொல்லி பைபிள் சொல்லுது. तभी तुम धन्य हो करके कलाम कहती है। நம்ம அவருடைய நாமத்துக்காக என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்? उसके नाम के लिए हमने क्या झेला है? ஏதாவது அனுபவிச்சிருக்கோமா? कुछ झेला है क्या? இல்ல, ஒண்ணுமே நடக்கல. नहीं, कुछ भी नहीं हुआ। நீங்க என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கீங்களோ, आप जब परमेश्वर के नाम को बोलोगे அன்னைக்கு தான் எல்லாம் வெறுக்க ஆரம்பிப்பாங்க. तभी सब लोग नफरत करने लगेंगे। அப்பதான் தெரியும் சிலுவை சுமக்கிறதுனா என்ன. तभी आपको समझ में आएगा कि क्रूस उठाना मतलब क्या है। இந்த சிலுவையோடு இணைக்கப்படணும். ये क्रूस के साथ जुड़ना है। முதல் வருகையோடு இணைக்கப்படணும். पहले आगमन के साथ जुड़ना है। அப்பதான் அவருடைய இரண்டாம் வருகையில ரகசிய வருகையில பங்கு பெற முடியும். तभी उसके गुप्त आगमन, दूसरे आगमन में आप भाग ले सकते हैं। இந்த வாவ் என்னதுன்னா, ये वाव क्या है? அதுதான் சிலுவை. वही क्रूस है। இந்த சிலுவை என்ன செய்யுது? ये क्रूस क्या करती है? மணவாளனி மணவாட்டி இணைக்குது. दुल्हा और दुल्हन को जोड़ती है। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? आज हमारा जीवन कैसा है? நம்ம கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கோமா? हम मसीह के साथ जुड़े हुए हैं நம்ம क्या? யாராவது ஒரு சின்ன காரியத்தை சொல்லியாச்சுனா, कोई हमें कुछ छोटी सी बात कह दे तो நம்மளுக்கு தாங்க முடியல. हम बर्दाश्त नहीं कर पाते। அப்ப நம்ம எப்படி சிலுவையை சுமந்துட்டு நடக்கிறது? तो हम कैसे उस क्रूस को उठा के चलना? பவுல் சொல்லும்போது சொல்றார், पौलुस
पौलुस कहता है, நான் இப்படிலாம் நிந்தைகளை அனுபவிக்கிறதை मैं इस निंदाओं को जो सहन करता हूँ நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். उसे मैं धन्य करके समझता हूँ। இப்படி யாராவது சொல்லுவாங்களா? ऐसा कोई बोलेगा क्या? அவன் சொல்றாரு பாருங்க, वो कहता है நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். मैं उसे धन्य करके सोचता हूँ। நிந்தைகள் அவமானங்கள் வர்றதை और निंदा और अपमान आती है அவர் तो பாக்கியவான் என்று எண்ணுகிறாரா? उसे धन्य करके सोचता है, அது நல்லதுன்னு சொல்லி எண்ணுகிறாரா? वो अच्छा है करके सोचता है। எப்படி ஒரு காரியம்? वो कैसी बात இன்னைக்கு है? நம்ம சொல்லுவோம் அத. आज हम बोल सकते हैं இப்போ क्या? நான் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னா நீங்க வாசிப்பீங்களா என்னமோ தெரியல. अभी मैं एक वचन पढ़ने के लिए बोलूंगा तो आप पढ़ेंगे कि नहीं मालूम नहीं। அதை ரிப்பீட் பண்ணுங்க சொன்னா ரிப்பீட் பண்ணுவீங்களா என்னமோ தெரியாது. और उसे अब मैं दोबारा बोलने बोलूंगा तो आप करेंगे कि नहीं मालूम नहीं। ஏன்னா அதுல பவுல் சொல்றாரு, उसमें पौलुस कहता है உபத்திரவம், और उपद्रव, வியாகுலோ, संकट, क्लेश, வியாதி, बीमारी, இப்படி இதெல்லாம் எனக்கு வர்றதை ये सब चीज मुझ पर जो आती है நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். उसे मैं धन्य करके सोचता हूँ। சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரா? वो खुशी से स्वीकार करता है। பாக்கியம்னு சொன்னா அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாரு. वो धन्य करके बोलना मतलब वो खुशी से स्वीकार இன்னைக்கு करता நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே. है। क्या आज हम वो स्वीकार नहीं कर पाते? கர்த்தரை நோக்கி பாருங்க, परमेश्वर की ओर देखिए। நிந்தைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வரும். और निंदा हर मसीह को आता है। நிந்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். निंदा को जो बर्दाश्त करता है वो धन्य है। அவங்க பாக்கியவான் சொல்லி பைபிள் சொல்லுது. वो धन्य है करके कलाम कहती இன்னைக்கு है। நம்ம அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல போணும்னா आज हम उस धन्य के लिस्ट में जाना है तो சிலுவையை சுமக்கணும். क्रूस को उठाना है। हालेलुया, हालेलुया। சிலுவையை சுமக்கிறது அப்படினா சாதாரணமானது இல்ல. क्रूस को उठाना साधारण बात नहीं है। பொதுவா யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக மரிக்க ரெடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, अगर ऐसे पूछेंगे कौन मसीह के लिए मरने के लिए तैयार है, எல்லாரும் கை வைத்து ரெடியா இருப்பாங்க. सब हाथ उठाने के लिए तैयार रहेंगे। நான் மரிக்கிறது ரெடி, मैं मरने के लिए तैयार ஆனா हूँ। சின்ன அவமானம் கூட தாங்க முடியாது. लेकिन छोटा सा अपमान बर्दाश्त नहीं कर पाते। சிலுவையை சுமக்க ரெடியா இருக்கணும். क्रूस को उठाने के लिए तैयार होना है। என்னெல்லாமோ சட்டங்கள் வந்துகிட்டு இருக்குது. बहुत सारे नियम आ रही है, நம்ம அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். हम उसमें सावधान तो रहना है விசுவாசத்துல இன்னும் வளரணும். और विश्वास के अंदर बढ़ना है। हालेलुया, हालेलुया। சோ இந்த தாவீதுக்குள்ள तो ये दाऊद के अंदर ரெண்டு தாலத், दो दालत है। இந்த தாலத் வந்து எப்படி வரைவாங்க அப்படினா, और ये दालत को कैसे बनाते हैं? ரெண்டு ட்ரையாங்கிள், दो त्रिकोण। இது ஒரு பாருங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இணைக்கப்படும் போது ये दोनों त्रिकोण जब जुड़ती है அது மணவாளன் மணவாட்டி இணையக்கூடிய ஒரு காரியம். वो दूल्हा और दुल्हन जुड़ने का एक चीज है। இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு இணையணும். आज हम मसीह के साथ जुड़ना है, அதுக்கு தான் இந்த தாவீதுனுடைய பெயர் எடுக்கிறோம். इसीलिए इस दाऊद के नाम को लेते हैं। இது பாருங்க, இந்த தாவீதுக்குள்ள इस दाऊद के अंदर நிறைய மர்மங்கள் இருக்குது. बहुत सारे गुप्त बातें हैं। பாருங்க, ஏசாயா 54ஆம் அதிகாரம் इसाया का 54वां अध्याय அதுல 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5वें कलाम को पढ़ेंगे। क्योंकि तेरा कर्ता तेरा पति है, उसका नाम सेनाओं का यहोवा है, और इज़राइल का पवित्र तेरा छुड़ाने वाला है, वह सारी पृथ्वी का भी परमेश्वर कहलाएगा। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். तेरा कर्ता ही तेरा पति है। உன் சிருஷ்டிகர் யாரு? तेरा कर्ता कौन है? அவர்தான் நம்ம நாயகரா. वही हमारा पति है। நாயகர் அப்படின்னா கணவன். वो पति है। உங்களை யாரு சிருஷ்டித்தாரோ, आपको जिसने निर्माण किया அவர்தான் நம்ம கணவன். वही हमारा पति है। நம்மளை சிருஷ்டித்தது யாரு? हमें किसने बनाया? யெகோவா தேவன் நம்மளை சிருஷ்டித்தார். यहोवा परमेश्वर ने हमें बनाया। அந்த யெகோவா தேவனுக்கு वो यहोवा परमेश्वर को சுருக்கமான பேர் என்னது? और छोटा नाम क्या है? யா அப்படி நம்ம கூப்பிடுறோம். या करके बुलाते हैं। யெகோவா தேவனுடைய சுருக்கமான பேர் என்ன? यहोवा परमेश्वर का छोटा नाम क्या யா है? அப்படிங்கிற பேரு. या ये नाम है। இப்போ யாவாகிய தேவன் தான் अब या परमेश्वर நம்மளுடைய சிருஷ்டிகர்த்தா. हमारा सृष्टिकर्ता है। அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தவர். वही उसी ने हमें बनाया। அவர் நம்மளை சிருஷ்டித்து उसने हमें बनाकर, பாருங்க, நம்மள அவர் சிருஷ்டித்தார். அவர் देखिए उसने हमें बनाया है। நம்மளுக்கு வேற கணவன் கிடையாது. और कोई पति नहीं है। பைபிள் படி कलाम के अनुसार உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். तेरा कर्ता ही तेरा पति है। அப்ப அவர்தான் நம்மளுடைய கணவன். तो वही हमारा पति है। அதனால தான் இன்னைக்கு நிறைய ஹிந்துஸையும் பாத்தீங்கன்னா, इसलिए बहुत सारे हिंदू भाइयों में देखेंगे तो அவங்க கடவுளை கும்பிட்டுட்டு उनके खुदा का पूजा करके அவங்க நெத்தியில வந்து பொட்டுக்கிட்டு வைப்பாங்க. माथे पे वो टिकली लगाते हैं। ஏன் ஆண்களும் வைப்பாங்க. वो पुरुष भी लगाते हैं। எதுக்கு வைக்கிறாங்கன்னா, क्यों ऐसे करते हैं? அந்த சிலை தான் என்னுடைய கணவன் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. वो मूर्ति ही मेरा पति है करके वैसा रखते हैं। இன்னைக்கு நம்ம மேல ஒரு பொட்டு விழுந்திருக்குது. आज हमारे ऊपर एक बिंदी लगाया है। கர்த்தர் நம்ம மேல ஒரு அடையாளத்தை போட்டுருக்காரு. परमेश्वर ने हमारे ऊपर एक बिंदी लगाया है। இந்த என்ன அடையாளத்தை போட்டுருக்காருன்னா, वो कैसा चिन्ह है? அவர் தம்முடைய இரத்தத்தையே நமக்கு அடையாளமா போட்டுருக்காரு. उसके लहू को ही हमारे लिए चिन्ह के रूप में दिया है। அதனால தான் इसलिए நம்ம வெளி தோற்றத்துல எந்த பொட்டும் வைக்கிறது இல்ல. हम बाहरी रूप में कोई टिकली नहीं लगाते। அவர்
ஏற்கனவே நம்ம நெத்தியில பொட்ட வச்சிட்டாரு. वो अब पहले से ही हमारे माथे पे टिकली लगा चुका அவர் है। ரத்தத்தை நம்ம நெத்தியில வச்சாச்சு. उसके लहू को अपने माथे पर लगा लिया, அதனால தான் நம்ம பொட்டு வைக்க வேண்டியது இல்ல. इसलिए हम उधर टिकली लगाने का जरूरत அப்படி नहीं। நம்ம பொட்டு வச்சா यदि हम टिकली लगाए அப்ப நம்ம எதுக்கு வைக்கிறோம்? तो हम क्यों रखते हैं? எனக்கு உள்ள பொட்டு இல்ல, मेरे ऊपर टिकली नहीं है, அதனால நான் வைக்கிறேன்னு வைக்கிறோம். इसलिए मैं रखता हूं, ऐसा मतलब है। நமக்குள்ள ஆவிக்குரிய பொட்டு இருந்தால் हमारे अंदर अगर आत्मिक टिकली होगा तो வெளியில பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. बाहर टिकली लगाने का जरूरत नहीं है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா யெகோஷுவா தன்னுடைய ரத்தத்தை வச்சு நம்மளுடைய தலையை நிறைச்சிருக்காரு. क्योंकि यहोशुआ ने अपने लहू से अपने सर को भर दिया है। பாருங்க, இங்க தாவீதுனுடைய திறவுகோலை பற்றி பார்க்கலாம். दाऊद के कुंजी के बारे में देखेंगे। இந்த திறவுகோல் அப்படிங்கிறது, ये कुंजी जो है, இந்த சாவி வந்து இந்த ரெண்டு கதவுக்குள்ளது சாவி அது. और ये जो कुंजी है दोनों द्वार का कुंजी है। இந்த தாவீதுனுடைய பேருக்குள்ளே அந்த வாசல் இருக்குது. दाऊद के नाम के अंदर ही ये द्वार है, அந்த வாசலுக்குள்ள சாவியை தான் நம்ம கர்த்தர் வச்சிருக்காரு. और उस द्वार का कुंजी ही दाऊद परमेश्वर के पास है। இந்த ரெண்டு வாசல் யாருக்குள்ளது? और ये दोनों द्वार किसका है? பாருங்க, யோவேல் 2ஆம் அதிகாரம் योएल का दूसरा अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, 16वें वचन को पढ़ेंगे तो, மணவாளன் தன் அறையையும் और दुल्हा अपने कमरे से, மணவாட்டி தன் இருப்பிடத்தும் விட்டு புறப்படுவாளாக. और दुल्हन अपने कमरे अपने रहने के स्थान से बाहर आएगी। மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ரெண்டு அறைகள் இருக்குது. और दुल्हा और दुल्हन का 2 कमरे हैं, ரெண்டு அறைகள், ரெண்டு ரூம் இருக்குது. 2 मकान है। அதுல தான் பைபிள் சொல்லுது, इसमें ही कलाम कहती है, மணவாளன் தன் அறையை விட்டு புறப்படுவாளாக. दुल्हा अपने मकान से बाहर आएगा, மணவாட்டி தன்னுடைய ரூமை விட்டு வெளி வரட்டும். दुल्हन भी अपने कमरे से बाहर आए। கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி विवाह होने से पहले ஒரு ஹால்னு பார்த்தாச்சுன்னா, एक हॉल करके रखेंगे तो, கணவனுக்கும் அந்த மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் தனித்தனி அறைகள் இருக்கும். और दुल्हा और दुल्हन के लिए अलग अलग रूम होता है, கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் ஒரே அறைக்குள்ள. और शादी होने के बाद ही एक ही रूम में जाते हैं। இங்க ரெண்டு அறைகள், ये 2 मकान है, ஒன்னு மணவாளனுக்குள்ளது, एक दूल्हे का है, இன்னும் மணவாட்டிக்குள்ளது. और दूसरा दुल्हन का है। மணவாளன் யாரு? और दुल्हा कौन है? உங்க சிருஷ்டிகர்த்தா உங்க மணவாளன். आपका कर्ता ही आपका पति है। அது யாரு? वो कौन है? யாவாகிய தேவன் தான் உங்களுடைய கணவன். या परमेश्वर ही आपका पति है। அடுத்தது மணவாட்டியினுடைய அறை. और अगला जो है दुल्हन का कमरा। யார் மணவாட்டி? दुल्हन कौन है? ரட்சிக்கப்பட்டவங்க தான் மணவாட்டி. जो उद्धार पाए हैं वही दुल्हन है। இந்த ரட்சிப்பை इस उद्धार को எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா, इब्रानी भाषा में देखेंगे तो அத ஷுவா அப்படினு சொல்லி எழுதி இருக்குது. शुआ बोला जाता है। ஷுவா அப்படினா மணவாட்டி, ரட்சிப்பு। शुआ का मतलब उद्धार। சோ மணவாட்டி ரட்சிக்கப்பட்டவள், तो दुल्हन उद्धार पाई हुई है। இந்த மணவாளனுடைய ரூமையும், तो दूल्हे के कमरे को, இந்த மணவாட்டியுடைய ரூமையும், और दुल्हन के मकान को, இது இணைக்கிறதா வாவ், और इसे वाव जोड़ती है। இந்த ரூம்க்குள்ள மணவாளன் இருக்கிறா, इस मकान में दुल्हा है, இந்த ரூம்க்குள்ள மணவாட்டி இருக்கிறா, और दूसरे मकान में दुल्हन है, ரட்சிக்கப்பட்டவ இருக்கிறா, उद्धार पाई हुई है। இவங்க ரெண்டு பேரை இணைக்கிறதா வாவ், और इन दोनों को वाव जोड़ती है। இந்த வாவை உச்சரிக்கும் போது, और उस वाव को बोलते समय அத ஓன்னு சொல்லி உச்சரிப்பாங்க। उसे ओ करके बोलते हैं। இந்த மூணி நீங்க சேர்க்கும் போது ये तीनों को जोड़ेंगे तो யெகோஷுவாவுடைய பேர் இருக்கும்। यहोशुआ का नाम होगा। தாவீதுங்கிற பேருக்குள்ள दाऊद इस नाम के अंदर யெகோஷுவாவுடைய பேர் இருக்குது। यहोशुआ का नाम है। எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க। कितना अद्भुत बात है देखिए। அதனால தான் அவர் தாவீதின் குமாரன் சொல்லி சொல்றாரு। इसलिए वो दाऊद का पुत्र कहता है। அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? किस प्रकार का है? அவர் யாரா இருக்கிறார்? वो कौन है? தாவீதுனுடைய வேரும் அவர்தான்। दाऊद का जड़ भी वही है। தாவீதுனுடைய குமாரனும் அவர்தான்। और दाऊद का पुत्र भी वही है। சோ இந்த தாவீதின் குமாரனாக और दाऊद का पुत्र யெகோஷுவா வெளிப்பட்டார்। यहोशुआ प्रकट हुआ। சோ இந்த தாவீதுங்கிற பேருக்குள்ள दाऊद इस नाम के अंदर யெகோஷுவாக்குள்ள பேர் இருக்குது। यहोशुआ का नाम है। இது எதை குறிக்குன்னா, ये किसे दर्शाती है? மணவாளன் மணவாட்டியுடைய இணைப்பு, दुल्हा दुल्हन की जोड़, யெகோவா தேவனும் यहोवा परमेश्वर ரட்சிக்கப்பட்ட மணவாட்டியும் और उद्धार पाई हुई दुल्हन ரெண்டு பேரும் இணைக்கப்படுறாங்க। दोनों जुड़ते हैं। இதுதான் மணவாளன் மணவாட்டி கூடிய இணைப்பு। और यही वो जोड़ दुल्हा दुल्हन का जोड़ है। அந்த பேருக்குள்ளே அந்த இணைப்பு இருக்கு उस பாருங்க। नाम के अंदर ही वो जोड़ है। இந்த देखिए யெகோஷுவாங்கிற பேரு, ये यहोशुआ का नाम இது ரொம்ப முக்கியமான பேர்। बहुत ही महत्वपूर्ण नाम है। முதல்ல நம்ம பார்த்தோம், पहले हमने देखा அதுல ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம்। उसके अंदर एक तारे को देखा। அதுக்கு பிறகு யெகோஷுவா பேரை பார்த்தாச்சு। उसके बाद यहोशुआ का नाम को देखा। இப்ப அடுத்த ஒரு காரியம்
காரியத்தை பார்க்க போறோம். एक और चीज हम देखने वाले हैं, இந்த மூணு எழுத்தும் ये तीनों अक्षर தாவீத் அப்படிங்கிற வார்த்தையில दाऊद इस अक्षर नाम के अंदर, இந்த தாவூதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ये दाऊद का और एक मतलब भी है, அதாவது நேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. प्रिय ऐसा मतलब भी है, beloved அப்படிங்கிற அர்த்தம், प्रिय ऐसा मतलब भी है, நேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். प्रिय ऐसा मतलब, சோ தாவூத் அப்படின்னா दाऊद का मतलब பிரியம் நேசம், प्रिय करके मतलब है, அது அன்பை குறிக்குது. वो प्रेम को दर्शाती है. இந்த தாவீதுக்குள்ளதான் ये दाऊद के अंदर யெகோஷுவா பேர் இருக்குது. यहोशुआ का नाम है. அப்ப இந்த பேருக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குது? तो इस नाम के अंदर क्या अभिषेक है? இந்த பேருக்குள்ள அன்பின் அபிஷேகம் இருக்குது. इस नाम के अंदर प्रेम का अभिषेक है. அன்பின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். प्रेम का अभिषेक को परमेश्वर ने रखा है. பேரை தெரிஞ்சா போதாது, केवल नाम मालूम पड़ने से काफी नहीं, பேருக்குள்ள நுழையணும். नाम के अंदर घुस जाना है. நம்ம இந்த மணவாட்டியோட ரூம் குள்ள நுழையணும். हमें दुल्हन के कमरे के अंदर जाना है. அப்பதான் அந்த அபிஷேகம் இறங்கும். तभी वो अभिषेक उतरेगी. அந்த அன்பின் அபிஷேகம் இறங்கும். प्रेम का अभिषेक उतरेगा. அகஸ்வே ராஜா अगस्त्युस राजा, இவருக்கு பட்டத்து ராணியை தேர்ந்தெடுக்கணுங்கிற நேரம் வரும்போது और इसके लिए जब रानी चुनने का समय आया, நிறைய வாலிப பெண்கள் வந்தாங்க. बहुत सारे जवान स्त्री आए, அதுல ஒத்த எஸ்தரும் காணப்பட்டாள். और उसमें एक एस्तर भी थी. இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, इन सभी ने क्या किया, அவங்க நேரம் வரும்போது अपने अपने समय आते ही தாவீதுனுடைய அறைக்குள்ள இந்த அகஸ்வே ராஜா அறைக்குள்ள போவாங்க. वो अगस्त्युस राजा के कमरे मकान में जाते थे. அகஸ்வே ராஜா அன்பு வைத்தால், और यदि अगस्त्युस राजा उन पर प्रेम करता, அப்பதான் இவ பட்டத்து ராணியாக மாற முடியும். तभी ये रानी बन सकती है. அறைக்குள்ள போனாதான் அன்பின் அபிஷேகம் இறங்கும். और उस कमरे के अंदर जाएंगे तो ही प्रेम का अभिषेक उतरेगा. இன்னைக்கு வெறும் பேரை மட்டும் தெரிஞ்சா போதாது, केवल नाम जानना काफी नहीं है. அந்த பேருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், उस नाम के अंदर का अभिषेक, இந்த அன்பின் அபிஷேகம் प्रेम का अभिषेक நம்ம மேல வந்து அமரணும். हमारे ऊपर उतरना है. பாருங்க, நோவா தன்னுடைய பேழை கட்டினா नूह ने अपने नाव को बनाया, எல்லா விதமான மிருகமும் உள்ள வந்தது. सारे प्रकार के प्राणी अंदर आए, ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருந்துச்சு. और हर प्राणी का एक एक गुण था. சில மிருகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, कुछ प्राणी को देखेंगे तो அது எப்பவும் கோவத்திலே தான் இருக்கும். वो हमेशा क्रोध में ही रहती थी. எந்த மிருகத்தை பார்த்தாலும் வேட்டையாடிரும். कोई भी जानवर को देखेंगे तो मार देता था. ஆனா சில மிருகம் அப்படி இல்ல, लेकिन कुछ जानवर ऐसे नहीं, ரொம்ப சாதுவா இருந்தபடி இருக்கும். बहुत शांत रहेगा பட்டக்குன்னு அடிச்சிரும். और अचानक से हमला करता है. நம்மள யாரோ அடிக்க வராங்கன்னு அடிச்சிரும். हमें कोई मारने आता है करके मार देगा. சில இது பசி எடுத்தா தான் வேட்டையாடும். और कुछ जो है भूख लगेगा तो ही शिकार करेगा. பலவிதமான மிருகங்கள் நோவாவுடைய பேழையில இருந்துச்சு. और भिन्न भिन्न प्रकार के जानवर नूह के नाव के अंदर थी. எல்லா விதமான குணமுடைய மிருகங்கள் அந்த பேழைக்குள்ள இருந்தது. और सभी प्रकार के गुण वाले प्राणी उस नाव के अंदर थे. ஆனா அந்த பேழைக்குள்ள வந்த எல்லா மிருகமும், लेकिन उस सारे प्राणी जो नाव के अंदर थे, அது ஒண்ணுக்கொண்ணு சண்டை போடல, वो एक दूसरे से लड़ी नहीं, அது ஒண்ணு ஆகாரத்துக்காக வேட்டையாடல, और एक दूसरे अपने भोजन के लिए वो शिकार नहीं किया. அந்த எல்லா மிருகத்தின் மேலயும் सारे जानवरों के ऊपर அன்பின் அபிஷேகம் வந்து இறங்கிட்டு, प्रेम का अभिषेक उतर गया. அதனாலதான் ஒண்ணுக்கொண்ணு அது எந்த சண்டையும் அது போடல. इसीलिए कोई लड़ाई नहीं किया. இல்லாட்டி நோவா மட்டும் என்ன செஞ்சிருப்பாரு, नहीं तो केवल नूह क्या किया होगा, இந்த மிருகத்தை சரி பண்றதுக்குள்ள इस जानवर को ठीक करने से पहले அங்க ரெண்டு சண்டை நடக்கும், वहां दो लड़ाई होता அங்க है, ஓடுறதுக்குள்ள இன்னொரு இடத்துல நடக்கும், और वहां जाने से पहले कोई कहीं और लड़ाई होता है, கீழே சண்டை நடக்கும், மூணாவது மாடிக்கு ஓட வேண்டியிருக்கும். और नीचे लड़ाई होता होगा और तीसरे माले में जाना होगा. அங்க சண்டை இல்ல, वहां पर लड़ाई नहीं थी, அங்க அன்பின் அபிஷேகம் இருந்துச்சு. वहां पर प्रेम का अभिषेक था. அந்த நோவாவின் பேழைக்குள்ள उस नूह के नाव के अंदर எந்தெந்த மிருகங்கள் போச்சுதோ जो जो जानवर गए, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே குணம், सभी के अंदर एक ही गुण, ஒரே அன்பின் குணம். एक ही प्रेम का गुण. அதே போல वैसे ही யாரெல்லாம் யோசுவா பேருக்குள்ள வருவாங்களோ, जो जो यहोशुआ के नाम के अंदर आते हैं, அவங்க எல்லார் மேலயும் उन सभी के ऊपर இந்த அன்பின் அபிஷேகம் வந்து இறங்கும். ये प्रेम का अभिषेक उतरना है. இந்த அபிஷேகம் வந்து இறங்கும், ये अभिषेक आके उतरना है. நம்ம மேல வந்து அபிஷேகம் பண்ணும். हमारे ऊपर आके अभिषेक करेगा. நம்ம கர்த்தர்ட்ட கேட்க கூடியது, हम परमेश्वर से क्या मांगना है, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, हमें वो अभिषेक दीजिए என் प्रभु. அன்பினால் என்னை நிரப்புங்க. हमें प्रेम से भर दीजिए, அவர் நிரப்புவாரு. वो भर देगा. அன்புல எல்லாம் மாறிடும். और प्रेम में सब कुछ बदल जाएगा. அன்புதான் 11வது கட்டளை. और प्रेम ही 11वां आज्ञा है. புதிய பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை கொடுத்தாரு. और जुने करार में परमेश्वर ने 10 आज्ञा दिया. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரே கட்டளை, लेकिन नए करार में एक ही आज्ञा, நான் உங்களை நேசிக்கிறது போல
போல मैं जैसे तुमसे प्रेम करता हूँ நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்கிற तुम एक दूसरे से प्रेम करो, ऐसा ஒரு புதிதான கட்டளை உங்களுக்கு एक கொடுக்கிறேன். नए आज्ञा को देता हूँ। ஒரு புது கட்டளை கர்த்தர் கொடுக்கிறாரு. एक नए आज्ञा को परमेश्वर ने दिया। என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? क्या आज्ञा दिया? ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க. एक दूसरे से प्रेम करो। அன்பு தான் 11வது கட்டளை. और प्रेम ही 11वां आज्ञा है। இந்த அன்பு வந்து இறங்கிட்டுனா ये प्रेम यदि उतरा तो அன்புக்கு முன்பாக எதுவும் நிக்க முடியாது. प्रेम के सामने कुछ नहीं रुक सकता। நீங்க கோவத்துல பேசுறதும் आप क्रोध में बात करना, அதுக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுவாங்க. उससे पहले सब रुक जाएंगे। உங்களை விட கோவசாலி கோவத்துல இருக்கவங்க யாரா பேசுறாங்கன்னா आपसे भी ज्यादा क्रोधित व्यक्ति कोई बात करे तो அப்ப நம்ம அமைதியாயிரணும். तो हम शांत हो जाते हैं। அப்ப இந்த கோவத்துல யாரையும் அடக்க முடியாது. क्रोध से कोई किसी को काबू नहीं कर ஆனா सकता, அன்பு எல்லாத்தையும் அடக்கும். लेकिन प्रेम सबको काबू करेगा, எல்லாத்தையும் அடக்கும். सबको काबू करेगा। அன்பினால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். प्रेम से सबको जीत सकते हैं। அன்பின் அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கட்டும். प्रेम का अभिषेक हमारे पर उतरने दो। கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது मसीह से क्या मांगना है? யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள यहोशुआ इस नाम के अंदर என்ன அபிஷேகம் இருக்குதோ जो अभिषेक है, அந்த அபிஷேகத்தை நீங்க எனக்கு தாங்கன்னு கேளுங்க. वो अभिषेक को आप मुझे दीजिए, ऐसा அவர் அந்த पूछिए। அபிஷேகத்தால் நிரப்புவார். उस अभिषेक से वो भरेगा। அது அன்பு நிறைந்த ஒரு பேரு. वो प्रेम से भरा हुआ नाम है। இந்த பேரை சுமக்கிற நம்ம और इस नाम को हम जो उठाते हैं, நம்மட்ட கோபம் இருக்க கூடாது. हमारे पर क्रोध नहीं रहना நம்மட்ட चाहिए, வெறுப்பு இருக்க கூடாது. हमारे अंदर नफरत नहीं வேற होना, எந்த குணம் அனவசியமான குணங்கள் இருக்க கூடாது. और कोई भी फिजूल बिना काम का कोई गुण नहीं होना இந்த चाहिए। இந்த பேரை சுமக்கிற நம்ம और जो इस नाम को उठाते हैं, இந்த சபை இந்த பேரை சுமக்குது. ये कलीसिया इस नाम को उठाती வேற है। யாராவது இந்த பேரை யூஸ் பண்றாங்களா? और कोई इस नाम को इस्तेमाल करते हैं எந்த क्या? சபையாவது யூஸ் பண்றாங்களா? कोई भी कलीसिया इस्तेमाल करता है क्या? பாம்பேக்குள்ள யாரும் யூஸ் பண்ணல. मुंबई के अंदर कोई नहीं करता, ஆனா நம்ம இத நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம். हम इसे उठाते हैं। அப்போ அந்த அன்பின் அபிஷேகம் நம்ம சபைக்குள்ள இருக்கணும். तो वो प्रेम का अभिषेक हमारे कलीसिया में होना அந்த चाहिए। அன்பின் அபிஷேகம் இல்லாட்டி वो प्रेम का अभिषेक यदि नहीं हो तो அவர் கொண்டு வர என்ன செய்யணுமோ அதை செய்வார். और उसे ले आने के लिए परमेश्वर जो करना है उसे करेगा। கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கணும். परमेश्वर उस अभिषेक को देना है। கர்த்தர்ட்ட முழு உள்ளத்தோட கேளுங்க. परमेश्वर के पास पूरे मन के साथ கர்த்தாவே எனக்கு मांगिए। அந்த அன்பின் அபிஷேகத்தை தாங்கப்பா. हे प्रभु, उस प्रेम के अभिषेक को मुझे பாருங்க, दीजिए। ஒரு நாள் एक दिन ஒரு அறுவடை நேரத்துல एक कापनी के समय में ரூபனுக்கு ஒரு காரியம் கிடைச்சது. रूबन को कुछ मिला, ரூபனுக்கு ஒரு பழம் கிடைச்சது. रूबन को एक फल मिला। பாருங்க, வாசிங்க. पढ़ेंगे ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் उत्पत्ति 30वां अध्याय அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14वें वचन को पढ़ेंगे। गेहूं की कटनी के दिनों में रूबेन को मैदान में दूधा फल मिला और वह उनको अपनी माता लेया के पास ले गया। तब राहेल ने लेया से कहा, अपने पुत्र के दूधे फलों में से कुछ मुझे दे। பாருங்க, பைபிள் சொல்லுது देखिए कलाम कहती है, இந்த ரூபனுக்கு என்ன கிடைக்குதா? ये रूबन को क्या मिलता है? அது தூதாயும் பழம் கிடைக்குது. वो दूधा फल मिलता है। இது எங்க இருக்குது? எப்ப கிடைச்சதா? ये कब मिला? அறுவடை நேரத்துல கிடைச்சது. कापनी के समय में, கோதுமை அறுவடை நேரத்துல वो कटनी के समय में இந்த ரூபனுக்கு என்ன கிடைக்குது? रूबन को क्या मिलता है? இங்க தூதாயும் பழம் கிடைக்குது. वो दूधा का फल मिलता है। இந்த தூதா பழம்னா என்ன? ये दूधा फल क्या है? இந்த தூத் அப்படிங்கிற இந்த வார்த்தை, ये दूध, ये जो शब्द है, இதுக்கும் இந்த மூணு எழுத்து தான் வரும். इसके लिए भी ये 2-3 अक्षर ही आते हैं। दैलत वाव दैलत, दैलत वाव दैलत, இந்த மூணு எழுத்து சேர்ந்தது ये தான் तीनों अक्षरों को ही दूध. दूध, இந்த தூதா அப்படின்னு சொல்லும்போது दूधा करके जब बोलेंगे, இதோடு கூட ஆலஃப் வரும். इसके साथ अलफ आएगा, சோ அப்பதான் இது தூதா மாறும். तब ही ये दूधा हो जाएगा। இந்த தூதுனா என்னது? दूध क्या है? தூதுங்கிறது யெகோஷுவா பேரு. दूध जो है यहोशुआ का नाम है। அந்த பேருக்குள்ள என்ன இருக்குது? उस नाम के अंदर क्या है? அபிஷேகம் இருக்குது. अभिषेक है। என்ன அபிஷேகம்? क्या अभिषेक है? அன்பின் அபிஷேகம். प्रेम का अभिषेक है। ஆனா இன்னொரு சில டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா और कुछ भाषांतर को देखेंगे तो அதுல அன்பின் பழம் கொடுத்திருக்குது. उसमें प्रेम का फल करके दिया है। அன்பின் பழம். प्रेम का फल। இந்த தூதாங்கிற பழம் என்னதான்? ये दूधा फल क्या है? தூத் அப்படினா beloved. दूध का मतलब प्रिय, அது நேசம். वो प्रिय है। இந்த நேசம் என்னது? that is love. वो प्रिय प्रेम है। இந்த ஆலஃப் என்னது? பவர். ये अलफ सामर्थ्य है। அன்பின் வல்லமை. प्रेम का सामर्थ्य। அந்த யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள उस यहोशुआ नाम के अंदर அன்பின் வல்லமை இருக்குது. प्रेम का सामर्थ्य है। அன்பின் அபிஷேகம் இருக்குது. प्रेम का अभिषेक है। யெகோஷுவாங்கிற பேர் ஒரு பழம். यहोशुआ का नाम एक फल है। அது ஒரு பழம். वो एक फल है। அது என்ன பழம்? वो क्या फल है? தூதாய்
தூதாயின் பழம், दूधा का फल இது है, அன்பின் பழம். ये प्रेम का फल है। அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் और आदम और हवा தோட்டத்துக்குள்ள बगीचे के अंदर நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சாங்க. भलाई बुराई के फल को खाए, அவங்க தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. वो परमेश्वर के महिमा को खो दिए। ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வேற ஒரு பழத்தை கொடுக்க விரும்புறார். लेकिन परमेश्वर आज हमें दूसरा फल देना चाहता है, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்க விரும்புறார். और जीवन के वृक्ष के फल को देना चाहता है। ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, जो जय पाए, பரதேசி மத்தியில் இருக்கிற वो परदेश के बीच में जो होता है, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன். वो जीवन के वृक्ष के फल को दूंगा। அப்ப நம்மளுக்கு அந்த கனியை கொடுத்தால், तो हमें वो फल दे तो அதை நீங்க சாப்பிடும்போது उसे जब आप खाते हैं, நீங்க நித்திய ஜீவனை பெறுவீங்களா? आप अनंत काल का जीवन को पाएंगे। அந்த பழம் என்ன பழம்? वो क्या फल है? அது தூதாயின் பழம். वो दूधा फल है। அந்த தூதுக்குள்ள யாருடைய பேர் இருக்குது? वो दूध में किसका नाम है? யெகோஷுவாவுடைய பேரு. यहोशुआ का नाम है। ஆலஃப்னா என்னது? आलफ क्या है? வல்லமை, सामर्थ, அபிஷேகம். अभिषेक। அபிஷேகத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? अभिषेक को हिब्रू में क्या कहेंगे? மஷியாக். मशीहाक। அப்ப இந்த தூதா அப்படினா என்னது? तो दूधा क्या है? யெகோஷுவா மஷியாக். यहोशुआ हा मसीहाक है, அவருடைய அபிஷேகம். उसका अभिषेक है। அந்த பேருக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குது. उस नाम के अंदर वो अभिषेक है। இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல आज इस आखिरी दिनों में எல்லா எண்ட் டைம் பிலீவர்ஸ் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, और सारे एंड टाइम बिलीवर्स क्या सोचते हैं? அந்த அன்பின் அபிஷேகத்துக்காக எதிர்பார்க்கறாங்க. वो प्रेम का अभिषेक का इंतजार करते ஆனா அந்த हैं। அன்பின் அபிஷேகம் எங்க இருக்குன்னா, लेकिन वो प्रेम का अभिषेक कहां पर है? யெகோஷுவா பேருக்குள்ள இருக்குது. इस यहोशुआ के नाम के अंदर है। எதுவரைக்கும் அந்த பேருக்குள்ள வரலையோ, जब तक उस नाम के अंदर नहीं आएंगे, அவங்க மேல அந்த அபிஷேகம் ஊத்தப்படாது. उनके ऊपर वो अभिषेक नहीं आएगी, ஏன்னா அந்த பேருக்குள்ள அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியுது. क्योंकि उस नाम के अंदर उस अभिषेक को आप देख सकते हैं। உங்களால பார்க்க முடியுதா? क्या आप देख सकते हैं? யெகோஷுவா பேருக்குள்ள அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியுதா? यहोशुआ के नाम के अंदर उस अभिषेक को देख सकते हैं இந்த क्या? டூட்ங்கிற வார்த்தையில ये डूड इस शब्द के अंदर யெகோஷுவா பேர் இருக்குது. यहोशुआ का नाम है। டூட் அப்படினா அந்த அன்பு. डूड वो प्रेम है। அப்ப இந்த யெகோஷுவாக்குள்ள அன்பின் அபிஷேகம் இருக்கு. तो यहोशुआ के अंदर प्रेम का अभिषेक है। நம்ம ஒண்ணொண்ணு சொல்லி கொடுக்கும்போது हम एक एक चीज सिखाते समय அத தெளிவா நம்ம கண் முன்னாடியே பார்க்கிறோம். उसको हम अपने नजरों के सामने ऐसे देखते நம்ம हैं। கண் முன்னாடி அந்த அபிஷேகத்தை பார்க்கிறோம். हमारे नजरों के सामने उस अभिषेक को देखते हैं। மத்த காரியத்தை மத்த பேர்ல அப்படி பார்க்க முடியாது. दूसरे नामों में वो देख नहीं सकते। யெகோஷுவா பேரை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா, यहोशुआ के नाम को अगर तोड़ के आप देखेंगे तो அதுல ஏகப்பட்ட காரியத்தை கர்த்தர் உள்ள வைத்திருக்கிறார். बहुत सारे चीजें उसके अंदर है। அந்த அன்பின் அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். वो प्रेम का अभिषेक हमें चाहिए। கர்த்தர் நோக்கி கேட்கக்கூடியது, परमेश्वर से क्या मांगना है? கர்த்தாவே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. मुझे वो अभिषेक को दीजिए, அந்த அன்பை தாங்க எனக்குப்பா. वो प्रेम को दीजिए प्रभु। அவர்தான் அன்பாகவே இருக்கிறார். वही प्रेम है। அவர் இந்த உலகத்தில் நடக்கும்போது वो इस संसार में चलते समय அவர் அன்போடு நடந்தார். वो प्रेम के साथ चले, எல்லார் மத்தியிலையும் सभी लोगों के बीच மன में, உருக்கத்தோடு நடந்தார். और மன உருக்கம் அன்போடு நடந்தார். वो प्रेम से चला, எல்லாரையும் தொட்டு குணப்படுத்தினார். सभी को छू कर चंगा किया। அவர் இந்த உலகத்தில் வாழும்போது वो इस संसार में जीते समय அவர் அன்புள்ளவராக वो வாழ்ந்தார். प्रेम से जी रहा था। அவர் மரிக்கும் போதும் वो मृत्यु पर जब गए அவர் அன்போடு वो மரித்தார். प्रेम से ही मरे, அன்பாகவே மரித்தார். प्रेम से ही मरे। சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தை, उस क्रूस में उसने क्या कहा? பிதாவே இவர்களை மன்னியும், है पिता इन्हें माफ कर, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்றாங்களே. ये नहीं जानते कि ये क्या कर रहे हैं। அவர் அன்பாக தான் மரித்தார். वो प्रेम से ही मरा। அவர் உயிர் தெழும்போதும் वो जी उठते समय அவர் அன்போடு உயிர் वो தெழுந்தார். प्रेम के साथ ही जी उठा, அவர் உன்னதத்துக்கு ஏறி போகும்போதும் और जब ऊपर उठाया लिया गया அவர் அன்பாகவே वो எடுத்துக்கொள்ளப்பட்டார். प्रेम से ही उठाया लिया गया। இப்போ மீண்டும் நம்ம மத்தியில் வரும்போது अब दोबारा हमारे बीच में आते समय அதே அன்பின் Amen, அபிஷேகத்தோடு वो வருவார். प्रेम के अभिषेक के साथ ही आएगा। அது யார் பெறுவானா? वो कौन पाएगा? இந்த அறைக்குள்ள யார் இருக்காங்களோ, इस कमरे में जो है, அந்த மணவாட்டியினுடைய அறைக்குள்ள யார் இருக்காங்களோ, उस दुल्हन के मकान में जो है, அவங்க அந்த அபிஷேகத்தை பெறுவாங்க. वही उस अभिषेक को पाएंगे। தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றாரு, भविष्यद्वक्ता कहता है கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? परमेश्वर का आगमन कैसा होगा? ஒரு கரத்தை போல இருக்கும். एक हाथ के मानित होगा। இப்போ நீங்க ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வைங்களேன், अब एक रोशनी है, அந்த வெளிச்சத்துக்கு மேல கை இப்படி வச்சீங்கன்னா उस रोशनी के ऊपर ऐसे हाथ रखेंगे तो கீழ உங்களுக்கு நிழல் தெரியும். नीचे उसका छाव गिरेगा। இந்த நிழல் பெருசா தெரியும். ये छाव बहुत बड़ा दिखेगा, நீங்க அது பக்கத்துல கொண்டு வர और
और जितना उसके नजदीक लेकर आओगे அந்த ஷேடோ பக்கத்துல கொண்டு வர उस छाव के करीब ले आएंगे அது சின்னதாயிட்டே இருக்கும் அந்த ஷேடோ वो छाव जो है छोटा होते रहेगा கடைசில என்ன ஆகும்னா आखिर में क्या होगा உங்க கையும் அந்த ஷேடோ ஒண்ணாயிரும் आपका हाथ और छाव एक हो जाएगा இப்படிதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் ऐसे ही परमेश्वर का आगमन होगा மணவாளன் வரும்போது दूल्हा आते समय அங்க மணவாட்டி அங்க பெரிய ரூபமா இருக்கறா वो बड़ी रूप में है ஆனா மணவாளன் பக்கத்துல வர लेकिन जब दूल्हा नजदीक आते ही இவ எல்லாம் கட் ஷாட் ஆயி वो सूरज का कट होके இவக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியம் எல்லாம் எரிந்து போட்டு उसके अंदर के बेकार के चीज निकल कर அவரும் மணவாட்டி ஒண்ணாயிருவாங்க वो और दुल्हन एक हो जाएंगे இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒண்ணா மாறும் ये दोनों त्रिकोण जो है एक बन जाएगा அப்படிதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் ऐसा ही परमेश्वर का आगमन होगा நீங்க மணவாட்டின்னு வைங்க यदि आप दुल्हन है तो மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க दूसरों के बारे में मत இங்க सोचिए இருக்கிற மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம் यहाँ पर जो दूसरे लोग हैं उनके बारे में मत நீங்க सोचिए உங்களை மட்டும் பாருங்க आप केवल अपने आप को देखिए நீங்க மணவாட்டினா यदि आप दुल्हन है तो உங்களுக்குள்ள அன்பு இருக்குதா आपके अंदर प्रेम है क्या அந்த அன்பின் அபிஷேகம் இருக்குதா उस प्रेम का अभिषेक है क्या ஒரு 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 கணவன் குடிக்கிறாருன்னு வைங்க एक पति अगर पियकड़ है பயங்கர குடிகாரரு बहुत पिता है மனைவியை போட்டு அடின்னு அடிக்கிறாரு और पत्नी को मारता है அப்படி அடி வாங்கிட்டு இந்த மனைவி ऐसे मार खाने के बाद ये पत्नी எப்படி அந்த கணவனை கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும் कैसे उस पति को मसीह के अंदर ले आ सकते ஒரு हैं தடவை தீர்க்கதரிசி சொல்றாரு भविष्यद्वक्ता कहता है இவர் ஒரு குடிகாரன் தானா एक पियकड़ व्यक्ति था அவன் தன்னுடைய சகோதரோடு நண்பரோடு குடிச்சிட்டு இருக்கிறான் वो अपने दोस्तों के साथ पी रहा है அப்ப நண்பர்களா சொன்னாங்களா तब दोस्त लोग कह रहे थे இதுதான்ப்பா கிறிஸ்தவம் यही मसीह है அப்படி சொல்லி பாட்டில் எடுத்து எல்லாம் சியர்ஸ் பண்ணாங்களாம் यही ऐसा बॉटल लेके ऐसे चीयर्स कर रहे அப்ப थे அதுல ஒருத்தர் சொன்னா तब उसमें एक व्यक्ति ने कहा கிறிஸ்தவன் என்ன தெரியுமா உனக்கு मसीही कौन है करके मालूम है क्या तुझे என் வீட்ல வந்து பாரு मेरे घर पे आके देख என் மனைவியை பார்த்தனா मेरे पत्नी को देखेगा அப்பதான் கிறிஸ்டியானிட்டி என்னன்னு உனக்கு தெரியும் तभी समझ में आएगा कि मसीहत क्या है உடனே எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க तो तुरंत सबने प्लान किया நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம் कल हम तेरे घर पे जाएंगे अब எல்லாரும் அடுத்த நாள் வீட்டுக்கு வர்றாங்க और सभी लोग उस दूसरे दिन घर पे आए குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வர்றாங்க और पीने के जैसे एक्टिंग करके आए அந்த கணவன் என்ன சொல்றாருன்னா पति ने क्या कहा மனைவிட்ட முட்டை அடிச்சு கொண்டு வான்னு சொல்றா पत्नी को कहता है कि वो अंडा लेके आ அவ எல்லாத்துக்கும் ஆம்லெட் போட்டு கொண்டு வரா और सभी को अंडा बना के लेके आती है அது கொண்டு வந்த உடனே उसे लेके आने के बाद அந்த தட்டை ஒரு தட்டு और वो उस ताट को एक झटका दिया இன்னைக்கு குடிச்சிட்டு செய்யல आज पी के नहीं किए இன்னைக்கு குடிக்காமலே செய்றான் आज बिना पिए कर रहे हैं அவன் தட்டை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு वो ताट को एक झटका मार அது दिया பாட்டு பறந்து போகுது वो ऐसे उड़ कर जाता है ஆனா இவன் என்ன செஞ்சா தெரியுமா लेकिन इसने क्या किया அவ பாட்டு படிச்சுக்கிட்டே वो गीत गाते गाते அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டு वो सारे ताट को निकाल कर அடுத்த முட்டையை கொண்டு வந்தாளாம் और अगला अंडा लेके आई இத பாத்துட்டு இருந்த குடிகாரன்லாம் ரட்சிக்கப்பட்டான் इसे जो देखा वो सारे पियकड़ उद्धार पाया அன்பு சகலத்தையும் திருத்தும் Amen. प्रेम सभी को सुधार सकता है அன்பு திருத்தும் प्रेम सुधारेगा அன்பு கண்டிப்பா திருத்தும் प्रेम जरूर सुधारेगा அன்பு இல்லாட்டி திருந்த முடியாது प्रेम नहीं तो नहीं सुधर सकता யாரையும் திருத்த முடியாது किसी को सुधार नहीं सकते அன்பு தான் திருத்த முடியும் प्रेम ही सुधार सकता है அந்த யெகோஷுவாங்கிற பேருக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா उस यहोशुआ नाम के अंदर अगर घुस गए तो அன்பு தான் இருக்கணும் प्रेम ही होना है அன்பு இல்லாட்டி प्रेम नहीं है இன்னும் तो அந்த பேருக்குள்ள நுழையல अभी तक उस नाम के अंदर नहीं घुसे இன்னும் அந்த பேரை ருசிச்சு பார்க்கல अभी तक उस नाम को चख कर नहीं देखे हैं கர்த்தரை ருசித்து பாருங்கள் परमेश्वर को चख कर देखो அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் वो अच्छा है करके चख कर देखो நீங்க ருசித்து பார்க்கணும் आप चख कर देखना है யெகோஷுவா ருசித்து பாருங்க आप यहोशुआ को चख कर देखो நான் ருசித்து பார்த்ததுனால தான் मैं उसे चख कर देखा இன்னைக்கு इसलिए நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் आज मैं दौड़ रहा हूँ குடும்பத்தை பார்க்காம ஓடுறேன் परिवार को भी नहीं देखता मैं दौड़ते रहता எதுக்கு हूँ ஓடுறேன் क्यों दौड़ता हूँ இப்போ இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படினா आज भी मैं यहाँ पर आया हूँ तो நான் வந்திருக்கேன்னா குடும்பத்தை பார்க்கிறதுக்கு வந்திருக்கேன் मैं परिवार को देखने के लिए आया क्या இல்ல இல்ல नहीं சபை இருக்குது நடத்தணும் சொல்லி வந்தாச்சு कलीसिया है चलाना इसके लिए आ गया இது முடிச்ச உடனே ஓடணும் ये इसे समाप्त करके दौड़ना है இதுக்கு முடிச்ச உடனே அடுத்தப்ல பூனாக்கு போயிட்டு और इसे समाप्त करके पुणे जाकर அடுத்தப்ல வெள்ளூர் போய் ஆம்பூருக்கு போய் वेलूर और उसके बाद आम्बूर அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கா போக வேண்டியிருக்குது और कई जगह पर जाना है அந்த ருசித்து பார்த்ததுனால उसे चख कर देखने के
की என் वजह से உடம்புல எவ்வளவு வேதனை இருந்தாலும் मेरे शरीर में कितना भी वेदना हो அந்த வேதனை உங்களுக்கு தெரியாது. वो वेदना आपको समझ में नहीं आएगा. ஏன் தெரியுமா? क्यों? கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்துட்டீங்க. परमेश्वर भला है उसे चख कर देख लिया है. யோசுவா நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். योशुआ भला है करके आपने चख कर देख लिया இவர் ஒரு है. பழம். ये एक फल है. இவர்தான் தூதாயின் பழம். यही दूधा का फल है. இந்த நாமத்தை நீங்க ருசிச்சு பார்த்தீங்கன்னா इस नाम को यदि आपने चख लिया நீங்க அந்த அவரை முட மாட்டீங்க. आप उसे नहीं छोड़ोगे. அவரை பிடிச்சு வச்சுக்கிடுவீங்க. उसे पकड़ के रख लोगे. இந்த தாவீதுக்குள்ள इस दाऊद के अंदर எவ்வளவு காரியம் बहुत कितना चीज है देखिए. தாவீதுக்குள்ள நட்சத்திரமே இருக்குது. दाऊद के अंदर वो तारा है. விடிவெளி நட்சத்திரம் இருக்கிறாரு. वो बोर का तारा है. தாவீதுக்குள்ள दाऊद के अंदर யெகோவா பேர் இருக்குது. योशुआ का नाम है. தாவீதுன்னு சொன்னாலே दाऊद बोलने से பிரியம் சொல்லி அர்த்தம். प्रिय करके मतलब है. கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा ना, இவருடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है. இவரில் பிரியமாய் இருக்கிறேன். इस पर मैं प्रसन्न हूँ. ஹalleluya. हालेलुया. எல்லாம் புரியுதா நான் பேசுறது? क्या आपको समझ में आ रहा है? புரியுதுல? समझ में आ रहा है? அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? तो हमारे अंदर क्या चाहिए? பட்டயத்தை வச்சு तलवार रख के? இல்ல, பட்டயத்தை வைக்க கூடாது. तलवार नहीं रखना है. நம்ம யாரை வைக்கணும்? हम किसे रखना है? யெகோவா பேர். आमेन. यहोशुआ के नाम को. அந்த அன்பு நமக்குள்ள வரணும். वो प्रेम हमारे अंदर आना நீங்க है. அன்போடு பேசி பாருங்க. आप प्रेम से बात करके देखिए. எல்லாம் மாறிடும். सब कुछ बदल जाए. हालेलुया. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அன்போடு பேசி பாருங்க. प्रेम से बात करके நீங்க देखिए. கத்த வேண்டாம், குத்த வேண்டாம். आप चिल्लाने की जरूरत नहीं, मारने की जरूरत नहीं. நீங்க அன்போடு பேசுங்க. आप प्रेम से बात कीजिए. அன்புக்கு எல்லாம் பணியும். प्रेम के लिए सब कुछ झुक जाएगा. ஹalleluya. हालेलुया. அன்புக்கு எல்லாம் பணியும். प्रेम के लिए सब कुछ झुक जाएगा. எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும் சரி. कितना भी क्रोधित व्यक्ति क्यों ना हो. சிலர் ரொம்ப கோவத்துல பேசுவாங்க. कुछ लोग बहुत क्रोध होकर बात करेंगे. அந்த டோன் வந்து ஒரு நல்ல டோனா. और वो जो टोन है वो अच्छा टोन होना चाहिए. கொஞ்சம் பொறுங்க பிரதர். थोड़ा शांत रहिए भाई. பேசாம இருங்க. थोड़ा शांत रहिए. இப்படி நீங்க மெதுவா சொல்லிட்டாலே, ऐसे आपने धीरे से बोल दिया ना, அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து லோ ஆயிரும். वो उतना जो क्रोध से आता है वो ऐसे ठंडा हो जाएगा. நீங்க பேசுற பேச்சில आप जैसा बात करते हैं அவங்க மேல இருக்க ஹைப்பர் டென்ஷன் குறைஞ்சிரும். उनके ऊपर जो हाइपर टेंशन है वो कम हो जाएगा. நீங்க இன்னும் அன்போடு பேசுனீங்கன்னா अब और प्रेम से बात करेंगे तो லோ பிரஷருக்குள்ள போயிருவாங்க bro. वो लो प्रेशर के अंदर जाएंगे. ஹை பிரஷர்ல இருந்தவங்க हाई प्रेशर में जो थे உங்க பேச்சில லோ பிரஷர்ல வந்துறணும். आपके बात से वो लो प्रेशर में होना चाहिए. அன்போடு பேசுங்க. प्रेम से बात कीजिए. அன்போடு கிரியை வெளிப்படுத்துங்க. प्रेम के साथ क्रिया को प्रकट கர்த்தர் कीजिए. எல்லாம் செய்வார். परमेश्वर सब कुछ हालेलुया. हालेलुया. பாருங்க இந்த தாவீதுக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்குது. दाऊद के अंदर क्या कितनी बातें हैं देखिए. இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை சொல்ல விரும்புறேன். और एक महत्वपूर्ण भविष्यवाणी को मैं बताना चाहता பாருங்க हूं. 2 சாமுவேல் दूसरा सामुएल 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24वें वचन को पढ़ेंगे. तब दाऊद ने अपनी पत्नी बत्शेबा को शांति दी और वह उसके पास गया और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने उसका नाम सुलेमान रखा और वह यहोवा का प्रिय हुआ. இப்போ தாவீதுக்கும் பத்ஷெபாளுக்கும் दाऊद और बेर्शेबा को ஒரு பையன் பிறக்கிறான். एक लड़का होता है. அவனுக்கு பேர் என்னது? उसका नाम क्या है? சாலமோன். सुलेमान. ஹalleluya. பேர் என்னது? नाम क्या है? சாலமோன். सुलेमान है. இது தாவீது வச்சாரு. दाऊद ने रखा. தாவீது சாலமோன் சொல்லி பேர் வச்சிட்டாரு. दाऊद ने सुलेमान नाम रख दिया. ஆனா लेकिन அவன் பேரை நாத்தான் மாத்திட்டான். उसके नाम को नातान ने बदल दिया. அடுத்த வசனம் வாசிங்க. अगला वचन को पढ़िए. அவர் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்ப கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு यदिदिया என்று பெயரிட்டான். उसको यदीदिया ऐसा नाम रखा. यदिदिया. यदीदिया. यदिदिया என்று பெயர் வைக்கிறான். यदीदिया करके नाम रखता है. சாலோமோனுடைய பேர் நாத்தான் என்ன வைக்கிறான்? सुलेमान का नाम नातान क्या रखता அவன் है? பேர் यदिदिया. उसका नाम यदीदिया है. இந்த यदिदियाல यदीदिया में இந்த கடைசி எழுத்து எடுத்தீங்கன்னா आखिरी अक्षर को लेंगे तो இது யா அப்படிங்கறது குறிக்கும். या परमेश्वर को दर्शाती है. நம்ம யெகோவா தேவனை குறிக்குது. हमारे यहोवा परमेश्वर को दर्शाती है. அதே மாதிரி यदिदिया
அப்படின்னா यदीदी का मतलब அவருடைய நேசம், उसका प्रेम, அவருடைய நேசம். उसका प्रेम. தீத் அப்படின்னு சொன்னா, दीद बोलेंगे तो, அதாவது தாவீத் அப்படின்னு சொன்னா दाऊद करके बोलेंगे तो அது நேசம். वो प्रेम है. இந்த எதிதியா அப்படிங்கிற பேரு यदीदी ये नाम जो है இங்க சாலமோனுக்கு மறுபேரா கொடுக்கப்படுது. सुलेमान का एक और नाम दिया जाता அது ஒரு है. தீர்க்கதரிசி கொடுக்கிற பெயர். वो एक भविष्यद्वक्ता ने इसको नाम दिया இந்த பெயர் பின்னால் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. और इस नाम के पीछे एक भविष्यवाणी है. கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், परमेश्वर दाऊद को देखकर कहता है உன்னுடைய சிங்காசனத்துல உன்னுடைய சீடு உட்காரும், तेरे सिंहासन पर तेरा बीज बैठेगा. அவங்க நித்திய காலமா உட்காருவாங்க. वो अनंत काल तक बैठेंगे. ஆனா சாலமோன் பேரும் நித்திய காலமா உட்கார்ந்தாங்களே लेकिन யாரும்? सुलेमान के बाद में कोई थे क्या? யாரும் உட்காரல. कोई भी नहीं था. தாவீதுக்கு பிறகு சாலமோன், दाऊद के बाद सुलेमान பாருங்க இவங்களுடைய வம்சம் கடைசி வரைக்கும் நிக்கல. और इनका वंश जो है आखिर तक नहीं रुकी. இப்போ ராஜாக்களுடைய காலம் கிடையாது. अब राजाओं का समय नहीं है. அப்ப தாவீதுடைய சிங்காசனத்துல உட்கார போறது யாரு? तो दाऊद के सिंहासन पर कौन बैठता है? கர்த்தர் சொன்னார், मसीह ने कहा. பாருங்க சங்கீதம் 89 भजन संगीत 89 அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். चौथे वचन को पढ़ेंगे कि मैं तेरे वंश को सदा स्थिर रखूंगा और तेरे राजगद्दी को पीढ़ी पीढ़ी तक बनाए रखूंगा. பாருங்க பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है. இங்கிலீஷ்ல வாசித்தீங்க அப்படின்னா अंग्रेजी में पढ़ेंगे तो thy seed, तेरे बीज, உன்னுடைய வித்து, तेरा बीज will I establish forever. वो सदा के लिए स्थिर रखूंगा. அந்த ஒரு வித்தை वो उस बीज को அவருடைய சிங்காசனத்தின் மேல उसके सिंहासन के ऊपर என்றென்றைக்கு இருப்பானா. सदा के लिए रखेगा. ஆனா சாலமோன் தான் செத்து போயிட்டானே. लेकिन सुलेमान तो मर गया. அப்ப என்றென்றைக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? तो हमेशा के लिए करके जो बोला तो उसका मतलब क्या है? சிங்காசனத்துக்கு மேல सिंहासन के ऊपर என்றென்றைக்கும் இருப்பதற்கு हमेशा रहने के लिए தாவீதுடைய ஒரு வித்து, दाऊद का एक बीज, இந்த வித்து என்றென்றைக்கு இருக்கும். ये बीज हमेशा रहेगा. இங்க சாலமோன் இருப்பான்னு நினைச்சோம். हम सोचे कि सुलेमान रहेगा, ஆனா சாலமோனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்படுது. लेकिन सुलेमान का एक और नाम दिया जाता है எதிதியா. यदीदिया. எதிதி, यदीदी அடுத்தது யா. और अगला या. இந்த எதிதிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. यदीदी इस शब्द को पर गौर कीजिए. எதிதி அப்படின்னா यदीदी का मतलब அவருடைய நேசம், उसका प्रेम, அவருடைய பாசம். उसका प्रेम. ஒரு தடவை யெகோஷுவா ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே और एक बार यहोशुआ जब बपतिस्मा लेकर किनारे पे आए, பரிசுத்தாவின் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார். पवित्र आत्मा कबूतर के नाई उसके ऊपर उतरा அப்போ மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. और ऊपर से एक वाणी हुई, இவர் என்னுடைய நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र है. இந்த நேசகுமாரன்ங்கிற வார்த்தைக்கு तो ये प्रिय पुत्र इस शब्द को அதுக்கு ஹீப்ரு என்ன சொல்வாங்க தெரியுமா? उसको हिब्रू में क्या कहते हैं? எதிதி பென். यदीदी बेन. பென் அப்படினா மகன், बेन का मतलब पुत्र, எதிதி அப்படினா यदीदी का मतलब நேசம் அப்படினு சொல்லி அர்த்தம். प्रिय ये मतलब है. அப்ப மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. तो ऊपर से एक वाणी होती है, இவர்தான் எதிதியா. यही यदीदिया है. சாலமோனுக்கு எதிதியான் பெயர் கொடுக்கப்பட்டது. सुलेमान को यदीदिया करके नाम दिया गया, ஆனா அவனால இத உறுதிப்படுத்த முடியல. लेकिन उसे वो इस चीज को स्थिर नहीं कर पाया. அவன் மரிக்கக்கூடிய நேரத்துல उसके मरण के समय में அவன் 1000 பொண்டாட்டி வச்சிருந்தான். वो हजारों के संख्या में बीवियां थी. அவங்களுடைய கடவுள்களை வணங்க ஆரம்பிச்சிட்டான். उनके खुदाओं को नमन करने लगा. மனைவி பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். पत्नियों के बात को सुनने लगा. மனைவி பேச்சை கேட்டு தவறான வழிக்குள்ள போயிட்டான். पत्नियों के बात को सुनकर गलत मार्ग पर चले गया. இவன் அந்த ராஜ்யத்துல நிக்க முடியல. ये इस राज पर स्थिर नहीं रह पाया. அப்ப அடுத்த எதிதி யாரு? अगला यदीदी कौन है? மேல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. ऊपर से एक वाणी होती है, இவர் என்னுடைய எதிதி பெனா. ये मेरा यदीदी बेन है. இவர் என்னுடைய நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र है. கர்த்தர் பேர் எங்க கொண்டு வர பாருங்க. परमेश्वर उस नाम को कहां ले आता है? இன்னைக்கு தாவீதுடைய சிங்காசனத்துல आज दाऊद के सिंहासन पर இன்னைக்கு உட்கார போறது யாரு? आज कौन विराजता है? யெகோஷுவா உட்கார்றாரு. यहोशुआ विराजता है. அவர்தான் தாவீதின் குமாரனா वही இருக்கிறார். दाऊद का पुत्र है. ஹalleluya. हालेलुया. அவர் தாவீதின் குமாரனா वो இருக்கிறார். दाऊद का पुत्र है. இன்னைக்கு அவர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறார். आज वही सिंहासन पर है. யோசுவா அந்த உலகத்துல வரும்போது यहोशुआ इस संसार
अवतार में आते அவர் समय, மனுஷகுமாரனா வந்தார். वो मनुष्य पुत्र के नाई आया। இப்போ எப்படி இருக்காரு? अब कैसा है? தேவகுமாரனா இருக்கிறாரு. परमेश्वर का पुत्र है। அடுத்தது 1000 வருட சாட்சியில எப்படி வரப்போறார்? और 1000 साल राज्यभार में कैसे आने वाला है? அவர் தாவீதின் குமாரனா वो வரப்போறார். दाऊद के पुत्र के नाई आने वाला है। அந்த சிங்காசனத்துல அமர போறாரு. वो सिंहासन पर विराजेगा। இன்னைக்கு நம் பாருங்க இந்த பேருக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க. देखिए इस नाम के अंदर कितनी सारी बातें हैं। தாவீதுங்க பேருக்குள்ள दाऊद इस नाम के अंदर அன்பு நிறைஞ்சிருக்குது. प्रेम भरा हुआ है। அப்ப யார் பேர்லாம் டேவிடோ, अब जिसका नाम डेविड है, அவங்களுக்குள்ள வெறுப்பு இருக்க கூடாது. उनके अंदर नफरत नहीं होना चाहिए। அவங்களுக்குள்ள அன்பு இருக்கணும். उनके अंदर प्रेम होना चाहिए। கர்த்தர் மேல இருந்து என்ன சொல்லணும்னா, परमेश्वर ऊपर से क्या कहना है? இவர் என்னுடைய எதிதி. ये मेरा यदिदी है। நம்மள பார்த்து என்ன சொல்லணும்னா, हमें देखकर क्या बोलना है? இவருடைய நேச மணவாட்டி. ये मेरे यदि मेरा प्रिय दुल्हन है। என் பிரியமே, हे मेरे प्रिय, என் ரூபவதியே, मेरी रूपवती, எழுந்து வான்னு சொல்லணும். उठकर आ ऐसे कहना நம்மள है। பார்த்து என்ன சொல்லணும்னா, हमें देखकर क्या कहना है? எதிதின்னு சொல்லணும். यदिदी करके बोलना है। அவருடைய பிரியமான மணவாட்டின்னு और சொல்லணும். उसका प्रिय दुल्हन बोलना है। அப்போ அன்பு இருந்தாதான் மணவாட்டி. तो प्रेम रहेगा तो ही दुल्हन है। அன்பு இல்லாம प्रेम नहीं तो மத்த குணங்கள் இருந்துச்சுன்னா दूसरा कोई गुण होगा, அவர் பிரியமேன்னு சொல்ல மாட்டாரு. वो प्रिय करके नहीं बोलेगा। ஏன்னா உள்ளுக்குள்ள பிரியம் இல்ல. क्योंकि अंदर प्रेम नहीं உள்ள है। பிரியம் இருந்தால பிரியம்னு சொல்ல முடியும். अंदर प्रेम रहेगा तो ही प्रिय करके बोल सकते हैं। நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா, प्रार्थना के समय हम क्या बोलते हैं? கர்த்தாவே அவங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தாவே இவங்களை ஆசீர்வதிங்க, है प्रभु इन्हें आशीष कीजिए, इन्हें கர்த்தாவே आशीष இவங்களுக்கு कीजिए, நீங்க சுகத்தை கொடுங்க. इनको चंगाई दीजिए। எல்லாம் கட்டளை தான். सब ऑर्डर। அவர் நம்ம கணவன் ஆயிட்டாரு, वो हमारा पति है, அதனால ஒரே கட்டளை தான். इसलिए ऑर्डर देते हैं। இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ये करो वो करो। கர்த்தாவே இதே இன்னும் நடக்கல. ये क्यों नहीं हुआ? இவங்க கேக்குறாங்களாம், ये पूछते हैं। மணவாளிட்ட கேக்குறாங்க, புருஷன்ட்ட दूल्हे के पास पूछते हैं, ஏன் இன்னும் நடக்கல? ये क्यों नहीं हुआ? நான் இவ்வளவு நாள் காத்திருக்கேன், मैं इतना दिन इंतजार எனக்கு कर ஏன் रहा இன்னும் हूँ, தரல? मुझे क्यों नहीं दिया? அவரை துதிக்கிறதுக்காக தான் நம்மள வச்சிருக்காரு. उसको स्तुति करने के लिए हमें रखा है। இரவும் பகலும் रात और दिन நானும் என் வீட்டாரும் வென்றார் मैं और मेरा घराना கர்த்தரே சேவிப்போம். परमेश्वर की आराधना करेंगे। இதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? சேவிப்போம் அப்படினா அர்த்தம் என்ன? सेवा करेंगे, इसका मतलब क्या है? சேவனா ஊழியமா? सेवा का मतलब सेवकाई क्या? இல்ல, नहीं, அவர் துதிக்கிறது, उसको उसकी स्तुति करना, அவர் ஆராதனை பண்ணணும், उसकी आराधना करना। நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते हैं? நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर की सेवा அப்படி करेंगे। சொல்லி ஊழியம் செய்றவங்க இருக்காங்க, ऐसे बोलकर सेवा करने वाले हैं, தப்பு இல்ல, गुनाह नहीं है। ஆனா சேவைன்னு சொன்னா सेवा बोलेंगे तो அவரை துதிக்கிறது தான் நம்மளுடைய சேவை. उसकी स्तुति करना ही हमारा सेवा அவரை है। துதிச்சுக்கிட்டே இருங்க. उसे स्तुति करते रहिए। தூதர்கள் இரவும் பகலும் அவருக்கு முன்பாக சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. और दूध रात और दिन उसके सामने उसकी सेवा करते हैं। என்னது கால் கை பிடிச்சிட்டு இருக்காங்களா? क्या कर रहे हैं? उसके हाथ पैर पकड़ते हैं क्या? இல்ல, துதிச்சிட்டு இருக்காங்க. नहीं, वो स्तुति करते हैं। அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. उसे स्तुति करते रहिए। நானும் என் வீட்டாரும் வென்றார் मैं और मेरा घराना கர்த்தரையே துதிப்போம். परमेश्वर की स्तुति करेंगे। हालेलुया, हालेलुया। துதிப்போமா? स्तुति करेंगे क्या? வீட்டார் அனைவரும் சேர்ந்து துதிப்போமா? घराने सब मिलकर स्तुति करेंगे क्या? குடும்பத்தோடு துதிச்சோம்னா परिवार के साथ अगर स्तुति करेंगे அப்பதான் அந்த வார்த்தை நிறைவேறும். तब ही वो वचन पूरा होता है। हालेलुया, हालेलुया। சோ தாவீதுக்குள்ள எந்த அபிஷேகம் இருக்குது? दाऊद के अंदर कौन सा अभिषेक है? அன்பின் அபிஷேகம், प्रेम का अभिषेक। இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரணும் தான். वो अभिषेक यदि हमारे अंदर आना है तो முதல்ல யெகோஷுவா பேரை தரிக்கணும், पहले यहोशुआ के नाम को पहनना है, அப்புறம் யெகோஷுவா பேருக்குள்ள நுழையணும், फिर यहोशुआ के नाम के अंदर घुसना है, அவரோடு ஒண்ணா மாறணும். उसके साथ एक बन जाना है। நம்ம அவரும் நம்மளும் ஒண்ணா மாறணும். वो और हम एक होना है। நம்மள பாக்குறவங்க அவரை பார்க்கணும். हमें देखने वाले उसे देखना है। இன்னைக்கு நம்மள பார்த்தா யார் தெரியுறா? आज हमें देखेंगे तो कौन दिखता है? சிலவங்கள பார்த்தாச்சுன்னா யார் ஞாபகமாவது வரும். किसी को देखेंगे तो किसी का तो याद आता है, அவங்க கோவத்தை பார்த்தாச்சுன்னா, और उनके क्रोध को देखेंगे அவங்க तो, பேச்சை பார்த்தா, उनकी बातों को देखेंगे அவங்க तो, சிரிப்பை பார்த்தா, उनके हंसी को देखेंगे तो யார் ஞாபகமாவது யாரோ ஒருத்தர் இப்படி சிரிப்பாங்களே कोई तो ऐसा हंसता है, அப்படி நம்ம நினைப்போம். ऐसा हम सोचते हैं। நம்மளுடைய செயல் हमारा क्रिया யெகோஷுவா வெளிப்படுத்தணும். यहोशुआ को प्रकट करना। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் அந்த அபிஷேகத்தால் நிரப்புவார். परमेश्वर वो अभिषेक से हमें भरे। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, हम परमेश्वर से मांगना है, எனக்கு அந்த அன்பின் அபிஷேகத்தை தாங்க, मुझे वो प्रेम का अभिषेक दीजिए, எனக்கு அந்த அன்பின் அபிஷேகத்தை தாங்க. मुझे वो प्रेम का अभिषेक दीजिए। நம்ம கேட்டோம் அப்படின்னா यदि हम मांगेंगे கர்த்தர் நிச்சயமா தருவார். परमेश्वर जरूर देगा। நம்ம குடும்பம் முழுவதும்
ரட்சிக்கப்படும். पूरा परिवार उद्धार पाएगी। நீங்க பேசுறதுல தான் இருக்குது. आपके बोलने पर ही है। குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா अगर पी कर आगे நல்ல இதுதான் சான்ஸ்னு குடுமி பிடிச்சு ஆட்டக்கூடாது. यही मौका है करके उनका चोटी पकड़ के हिलाना नहीं है। அவட்ட அன்போடு பேசுங்க. उनसे प्रेम से बात कीजिए। அன்பு சகலத்தையும் தாங்கும். प्रेम सब कुछ बर्दाश्त करेगा। அன்பு எல்லாத்தையும் திருத்திரும். और प्रेम सबको सुधार देगा। हालेलुया, हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। இன்னைக்கு நம்ம தாவீதை பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம். आज हम दाऊद के बारे में देखें। இத பற்றி இன்னும் நீங்க தியானிங்க. और इसके बारे में और भी आप ध्यान कीजिए। நம்ம இந்த அன்போடு இணைஞ்சாதான் हम इस प्रेम के साथ जुड़ेंगे तो அவர் ही வரும்போது நம்ம போக முடியும். वो आएगा तभी हम जा सकते சோ हैं। யெகோஷுவா பேருக்குள்ள यहोशुआ इस नाम के अंदर அன்பின் அபிஷேகம் இருக்குது. प्यार का अभिषेक है। சோ நம்ம யெகோஷுவா பேருக்குள்ள இருக்கிறோம்னா यदि हम यहोशुआ के नाम के अंदर है அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்க. केवल प्रेम को प्रकट करना। हालेलुया, हालेलुया। அப்பதான் வரைக்கும் போக முடியும். तभी हम आगमन में जा सकते हैं। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। ஒரு தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करेंगे। கர்த்தர் நோக்கி நம்ம பாப்போம். परमेश्वर की ओर देखेंगे। அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करेगा। ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்க எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம். एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। இன்னைக்கு கேட்ட செய்திக்காக நன்றி. आज के संदेश के लिए धन्यवाद। உம்முடைய பெயருக்குள்ள तेरे नाम के अंदर அந்த அன்பின் அபிஷேகத்தை வைத்திருக்கிற அதற்காக நன்றி. उस प्रेम के अभिषेक को रखा है, इसके लिए धन्यवाद। அந்த அன்பின் அபிஷேகத்தை वो प्रेम के अभिषेक को எங்க ஒவ்வொருத்தருக்கும் தாங்க. हर किसी को दे दे। இங்க இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் கொடுங்கப்பா. यहाँ पर जो भी छोटे बड़े सबको दे दो। யாரும் கைவிடப்படக்கூடாது. कोई भी छूटना नहीं चाहिए। எல்லாரும் மேலையும் सबके ऊपर உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. तेरे प्रेम से भर दे प्रभु। அந்த அபிஷேகத்தை நிரப்புங்க. उस अभिषेक से भर दे। நீங்க கிருபை செய்யுங்கப்பா. आप अनुग्रह कीजिए। உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. अपने बच्चों को आशीष करके दीजिए। அன்பினால் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை தாங்க. प्रेम से जीतने के लिए बल दीजिए। ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. आशीष करके चलाइए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। आमीन। आमीन।